ஹலோ லால் ஸ்டூடெண்ட், வெல்கம் டு கலாம் கல்வி மையம். இந்த விட நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நமக்கு 11th ஒரு முக்கியமான எக்ஸாம்னா மேக்ஸ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ த்ரில்லிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப டஃபஸ்டான சப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஈஸியான முறையில் நம்ம பார்த்தோன்னா 65 மதிப்பெண்ணை ஈஸியாக எடுக்கலாம். டாப்பர்ஸ் இருந்தாலும் சரி, ஸ்லோ லேர்னர்ஸ் இருந்தாலும் சரி, இந்த 65 மதிப்பெண் எடுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம புக் பேக்கில் இருக்கிற எல்லா 1 மார்க்கும் நல்லா ரீட் பண்ணிடணும். அப்படி ரீட் பண்ணோம்னா நமக்கு பார்த்தோன்னா புக் பேக்லேருந்து 14 மதிப்பெண் ஷோராக வந்துடும். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஆல்ரெடி நமக்கு பார்த்தோன்னா இன்டர்னல் மார்க்ஸ் 10 மார்க் போட்டாங்க. ஓகேங்களா? நம்ம எவ்வளோ மார்க் எடுத்துட்டோம்? இது வரைக்கும் 24. இன்னும் நம்ம எவ்வளோ மார்க் எடுக்கணும்? பாஸ் ஆகிறதுக்கு வெறும் 11 மதிப்பெண் எடுத்தால் பாஸ். ஓகேங்களா? அந்த 11 மதிப்பெண் எடுக்க தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அந்த 11 மதிப்பெண்ணை நம்ம எடுக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த சாப்டர்ஸை கம்பல்சரி படித்தாக வேண்டும். அதெல்லாம் நான் சொல்கிறேன். சாப்டர் 1லேருந்து கம்பல்சரி பார்த்தோன்னா 10 மதிப்பெண் வரும். சாப்டர் 12லேருந்து 10 மதிப்பெண் வரும். 8th சாப்டர்லேருந்து 10 மதிப்பெண் வரும். 7th சாப்டர்லேருந்து 10 மதிப்பெண் வரும். 4th சாப்டர்லேருந்து 10 மதிப்பெண் வரும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான சாப்டர். ஓகேங்களா? இது வரைக்கும் ஒரு 50 மதிப்பெண். ஆனால் நான் கரெக்டாக ஒன்று சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் சாப்டரில் எதெல்லாம் படிக்கணுன்றதை தெளிவாக சொல்கிறேன். ஸோ இதை தெளிவாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் சாப்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம எக்ஸாம்பிள் சம்மில் என்னென்ன சம்லாம் பார்க்கணுன்னா, 1.3 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், 1.5 ரொம்ப இம்பார்ட்டன்ட், 1.7, 1.13, 1.22, 1.23, 1.29, 1.30. இதில் 29, 30 ரிப்பீட்டடாக 5 மார்க்கில் கேட்டுகிட்டே இருக்காங்க. இதுவே எக்ஸசைஸ் பார்த்தோன்னா 1.1 பார்த்தோன்னா 2 மார்க் இல்லைனா 3 மார்க்கில் கேட்பாங்க. அதில் பார்த்தோன்னா 1.1ல் 6 and 7 ரொம்ப இம்பார்ட்டன்ட், 1.2ல் 5, 7, 9. ஆனால் 1.3ன்றது நான் இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ம கொடுத்துருக்கேன். டாப்பர்ஸ் இருந்தாலும் சரி, ஸ்லோ லேர்னர்ஸ் இருந்தாலும் சரி, 1.3 ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிங்க வித் எக்ஸாம்பிளோட. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 5 மார்க் பப்ளிக்கில் இருக்குது. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போ 10 மார்க் கன்ஃபார்ம் நம்ம எடுத்துடலாம். அடுத்து பார்த்தோன்னா சாப்டர் 4. சாப்டர் 4 பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த கொஸ்டின்லாம் நீங்கள் கம்பல்சரி படித்து தான் ஆகணும். ஸோ சாப்டர் 4ல் பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு எக்ஸசைஸ். ஓகேங்களா? ஒரே ஒரு எக்ஸசைஸ் தான். 4.4 ஃபுல்லாக படிச்சின்னா கண்டிப்பாக வித் எக்ஸாம்பிளோடு படிச்சின்னா ஒரு 5 மார்க் உங்கள் கையில். ஓகேங்களா? இப்போ பார்த்தோன்னா எக்ஸாம்பிள் சம்மில் 4.28, 4.50, 4.48 இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான 3 கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ஸ்லோ லேர்னர்ஸ் படித்து வச்சிங்க. 4.3 2 மார்க்கில் கேட்கலாம், 3 மார்க்கில் கேட்கலாம். ஃபுல்லி படிச்சிங்க. ஆனால் 4.4 கம்பல்சரி 5 மார்க். ஸோ அதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிற சாப்டர் பார்த்தோன்னா சாப்டர் 7. உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சாப்டர். ஓகேங்களா? என்ன சாப்டர்னா 7th சாப்டர் உங்களுக்கு மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? இந்த மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். அதில் என்னென்ன சம்லாம் படிக்கணுன்றதை டீட்டெயிலாக சொல்கிறேன், பார்த்துங்க. மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான எக்ஸசைஸ். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 7.2ம் 7.4ம். ஓகேங்களா? இது ரெண்டுத்துலேருந்து கம்பல்சரி ஒரு 5 மார்க் ஷோராக வந்துடும். ஸோ எக்ஸாம்பிள் சம்மில் என்னென்னு பார்க்க போனால் 7.4, 7.9, 7.13 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான 5 மார்க். 7.19, 7.25, 26, 29 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான 5 மார்க். 30 ரொம்ப இம்பார்ட்டன்ட், 31. இதுவே எக்ஸசைஸில் வந்தீங்கன்னா 7.1ல் 2 மார்க் கேட்க அதிக வாய்ப்பு இருக்குது. 3யும் 20யும். 7.2 கன்ஃபார்ம் 5 மார்க்கில் ஒரு எக்ஸசைஸ். 2, 10, 12, 13, 14. 7.3, 2, 6. எக்ஸசைஸ் 7.4, 5, 6. இதில் 7.2ம் 7.4ம் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு எக்ஸசைஸ். ஸோ இந்த சாப்டர்லேருந்து உங்களுக்கு 10 மதிப்பெண் வர அதிக வாய்ப்பு இருக்குது. 7.2, 7.4 வித் எக்ஸாம்பிளோட படித்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற மோஸ்ட் இம்பார்ட்டண்டான சாப்டர் 8. சாப்டர் 8 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான எக்ஸசைஸ் 8.1, 8.2 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் சம்மில் என்ன பார்க்கணும்னா 8.4, 8.7, 8.12, 8.9, 8.10. 8.9ம் 8.10ம் 5 மார்க்கில் கேட்க அதிக வாய்ப்பு இருக்குது. எக்ஸசைஸ் 8.1ல் பார்த்தோன்னா 3, 4, 12. எக்ஸசைஸ் 8.2ல் 4, 6, 9. எக்ஸசைஸ் 8.3ல் 9, 6, 9. இது ரெண்டு இதுலேருந்து கம்பல்சரி பார்த்தோன்னா உங்களுக்கு ஈஸியாக ஒரு 5 மார்க் வந்துடும். சாப்டர் 12 பொறுத்த வரைக்கும் இந்த கொஸ்டின் கன்ஃபார்ம் பப்ளிக்லன்னு சொல்லணும்னா 12.4 ஷுவர்.
எக்ஸாம்பிள் சம்மில் 12.2, 12.14, 12.15, 12.19, 12.25, 12.26, 12.27, 28 இதில் 26லேருந்து 28 வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே 12.1ல் எக்ஸசைஸில் 2 and 3 படிச்சிங்க, 2 மார்க் 3 மார்க் கேட்க வாய்ப்பு இருக்குது. 12.2ல் 2, 5, 12.3ல் 6, 7, 12.4ல் 3, 4, 8, 9 5 மார்க்கான எக்ஸசைஸ். இப்போ 5 மார்க்கில் இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் மட்டும் பார்த்துருவோம். 10th சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க் மட்டும் சொல்கிறேன். எக்ஸாம்பிளில் 10.14, 16, 30, 34, 36. அதே போல் எக்ஸசைஸ் 10.4ல் 23, 24, 25, 26, 28. சாப்டர் 11ல் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளில் 11.28, 11.40. அதே போல் 11.11ல் டைப் 3 ஆல் சம்ஸை பார்த்துங்க. நீங்கள் இந்த சம்ஸ் எல்லாத்தையும் நல்லா தரவை படிச்சிட்டிங்கன்னா கன்ஃபார்ம் பப்ளிக்கில் நீங்கள் 7 5 மார்க் அட்டன் பண்ணணும் அதிக வாய்ப்பு இருக்குது. ஆனால் கம்பல்சரி 6 5 மார்க் ஷோராக அட்டன் பண்ணிடலாம். ஸோ 6 5 மார்க் என்னும் போது உங்களுக்கு 30 மதிப்பெண். இதுலேருந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 1 மார்க்கில் நீங்கள் ஒரு 14 எடுத்தால் கூட எவ்வளோ மார்க் ஆச்சு? 44 + 10 ஓகேங்களா, 54. அப்புறம் இதுலேருந்து 2 மார்க் 3 மார்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்தே சம்ஸ் கேட்டுருவாங்க. ஸோ இதுலேருந்து படிச்சின்னா கண்டிப்பாக 65. ஸோ இதை ஃபஸ்ட்டு கோத்ரூ பண்ணிங்க. அடுத்து டாப் ஸ்கோரும். இந்த வீடியோக்கு எவ்வளோ லைக் வருதுன்னு பார்ப்பேன். ஸோ அடுத்தடுத்து நான் வந்து பார்த்தீங்கன்னா எஃபோர்ட் போட்டு பண்ணிகிட்ருப்பேன். இந்த வீடியோ எடுக்கிற டைம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய டைம் சொல்லிடுறேன், 11:25 டைம் நான் எடுத்துகிட்ருக்குது. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். நல்லா மேக்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு ஐடியாலாம் ரெடியாக இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ மட்டும் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ.